எல்லாருக்கும் செலவு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஃபுட்டு தான். க்ராசரியில நம்ம ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மினிமலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் அ மேக்ஸிமலிஸ்ட். 2 ரோடோட 2 சைடுமே எனக்கு தெரியும். மேக்ஸிமலிஸ்டா இருக்கும்போது நான் பண்ணதெல்லாம் தப்புகள்ல இருந்து நான் திருத்திக்கிட்ட விஷயங்களை தான் வந்து இன்னைக்கு வீடியோவா சொல்லியிருக்கேன். நீங்க இதை ஏதாவது பண்றீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ் இட் ட்ரூ? இதை நம்ம மாத்திக்கிட்டா எப்படி இருக்கும்? ஏன்னா நான் 2மே பண்ணியிருக்கேன். அது பார்த்து இந்த தப்பும் பண்ணியிருக்கேன், அதை சரியும் பண்ணியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. எனக்கு பிடிச்ச குக்கிங் சேனல்ஸும் நிறையவே இருக்கு. பட் நான் எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு சில ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா டு த டீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சமைக்கணும்னு நினைப்போம். பட் அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதை காலையில் நேரத்தில் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நிறையா தான் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ரெசிபி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நம்மளால் பண்ண முடியுமா, இது தேவையில்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுதா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெசிபி நம்ம சேனலில் இருக்க ரெசிபி தான். இதை நான் மேக்ஸிமலிஸ்டாக நம்ம சேனலில் ஒரு குக்கிங் சேனலாக இருக்கும்போது பண்ணது தான். இது நல்லா இருந்தது, நான் இல்லைங்கல்ல. பட் இட் வாஸ் ஸோ டைம் கன்சியூமிங். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சிம்பிளாக சமைக்கிறது கூட ரொம்பவே நம்மளுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நிறைய டிஷ்ஷஸ் நம்மக்கிட்ட இருக்கு. அடுத்தது, ஒரே நாளில் பெரிய பிளாட்டர் சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. என்னோட சில ஃபேவரட் சேனல்ஸ்லையும் இந்த மாதிரி போடுவாங்க, ஒரே நாளில் பெரிய விருந்து மாதிரி பண்ணுறது. குக்கிங் சேனலாக இருந்தபோது இதை நானும் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குற தாலி மட்டும் இல்லை, இதை விட இன்னும் நிறையா தாலி, சைனீஸ் தாலி கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். அவ்வளோ நம்ம ஒரே நாளில் சமைக்கிறோன்னு கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் அதில் நம்ம சமைச்சிருக்க எல்லாமே பிடிக்குமா, எல்லாமே காலியாகிடுமா, மிச்சம் வச்சு அடுத்த நாள் சாப்பிடுவோமா, இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ரீசெண்டாக ஒன்று ட்ரெண்ட் ஆனிச்சு. என் ஹஸ்பண்டோட 30th பர்த்டேக்கு 30 டிஷ்ஷஸ் அந்த மாதிரி. அதை பார்க்கும்போது எனக்கு ஏன் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு டிஷ் பண்ணாலும் அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் மாறிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு மணியுமே சேவ் ஆகும், முக்கியமாக நம்மளோட எனர்ஜி அண்ட் டைம் சேவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்ஆர் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நிறையா இது நீங்கள் பார்க்கலாம். முன்னாடிலாம் வெளிநாட்டு வீடியோக்களில் தான் பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கும். அவங்க எல்லாருமே பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர் தான் வச்சுருப்பாங்க. அதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பட் அது ரியலிஸ்டிக்காகவே இருக்காது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறையா அதை பார்க்க முடியும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் ஃபேமிலிஸும் ஹிந்திலையும் சரி, தமிழ்லையும் சரி, அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் பார்க்குறேன். அது ரியலிஸ்டிக்காக எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நம்மளோட இதில் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் நம்மளுக்குலாம் கிடையாது. பட் நம்ம அதை திணிச்சுக்கிறோமோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இல்லை அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம். நம்ம அவ்வளோ இதை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு, பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கூட சிப்லாக் பேக்காக ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா, அது தேவையில்லாமல் பணம் செலவு, எனர்ஜி டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது, குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் நம்ம சிம்பிளாக வச்சுக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட். அதுவும் ஹோம்மேடாக இருந்தால் இன்னும் பெஸ்ட். நம்ம நிறையா ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், நான் என்ன மாதிரி வீடியோ எல்லா சேனல்லையுமே பார்ப்பேன் இருந்ததுன்னா, அதுலலாம் ஸ்நாக்ஸுக்குன்னு தனி அமௌண்ட் போட்டு வைக்கிறாங்க. அதை நம்ம சிம்பிளாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு குக்கி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வீக்ஸ்க்கு போகும். நீங்கள் வாரம் 500 ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னு இருக்காது. இன்னொன்று இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இதை நம்ம சிம்பிளாகவே பண்ணலாம். குக்கி பாக்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க, எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது, பண்ணணும்னு இல்லை. ஒரு வாரம் ஒரு ஃப்ளேவர் பண்ணுங்க, அடுத்த வாரம் இன்னொரு ஃப்ளேவர் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் சின்ன வயசுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா எப்பவுமே அந்த அவல் எங்களுக்கு ஈவினிங் தருவாங்க. வெறும் பாலில் ஊற வச்சு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் அது. நம்ம தேவையில்லாமல் இப்பெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தோணுது எனக்கு. அடுத்தது, நம்ம எந்த கடையில் நம்ம மளிகை சாமான் வாங்குறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்து நம்மளுக்கு அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் நிறையா வரும். பெரிய ஸ்டோர் போகிறோம் அப்படின்னா
சில ஸ்டோர் இருக்கு. இப்போ தஞ்சாவூர்ல புதுசா ஸ்பார் தொறந்தாங்க. மளிகை சாமான் ரேட்லாம் வந்துட்டு விலை கம்மியாவே கிடைக்குது அங்க. பிக் ஸ்டோர்ல கம்மியா கிடைக்கிறதும் இருக்கு. சின்ன நம்ம வீட்டு பக்கத்துல சின்ன கடையா இருக்கும். ஆனா விலை கூட போட்டு விற்பாங்களா இருக்கலாம். இல்ல எம்ஆர்பி ரேட்ல இருந்து எல்லாருமே ரூ. 1 2 குறைச்சு வைப்பாங்க. பட் யார் குறைச்சு வைக்கிறா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சில பேருக்கு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ஆப்ஷன் இருக்கும். எங்க ஊர்லலாம் அந்த ஆப்ஷன் கிடையாது. அந்த மாதிரி டெலிவரி சிஸ்டம் இன்னும் இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல பக்கத்துல இருக்க ஸ்டோர்ல, சின்ன கடையில, பெரிய கடையில எது வந்து உங்களுக்கு விலை கம்மியா கிடைக்குது, குவாலிட்டியாவும் கிடைக்குது அப்படிங்கறது செக் பண்ணி பாருங்க. அடுத்தது மந்த்லி கிராசரி வாங்குறது. இது நிறைய பேர் நான் ஃபன் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். பட் இதை நான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா 2.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்கிட்டு இருந்த ஆள் தான். இப்போ வாரம் வாரம் எனக்கு வேணுங்கிறத மட்டும் நான் வாங்கிக்கிறேன். இது வந்து நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க செஞ்சு பார்க்கும்போது தான் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். நீங்க யாராவது இதை செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நானும் அதை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். வாரம் என்ன தீர்ந்து போகுதோ அது வந்து உங்களுக்கு இப்போ 1 மாசத்துக்கு 1 கிலோ நீங்க துவரம் பருப்பு வேணும்னா 1 கிலோவா வாங்கிக்கலாம். 1/4 கிலோ தான் வாங்கணும், 2 ஸ்பூன் தான் வாங்கணும் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. அதனால சொல்றேன். ஸோ அது தீர்ந்து போற டைம்ல அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ் பண்றதும் ஈஸி. நம்ம வந்துட்டு நிறைய வாங்கி வேஸ்ட்டும் ஆகாது. நிறைய ஐட்டத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிராண்ட். எந்த பிராண்ட்ல தான் சுகர்னா இந்த பிராண்ட்ல தான் வாங்கணும், உளுந்துனா இந்த பிராண்ட்ல தான் வாங்கணும், இது இப்படி வாங்கினாதான் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட மைண்ட் செட்டா இருக்கு. எனக்குமே இருந்தது உண்டு. நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுல இருந்து மாற்றி மாற்றி பிராண்ட்ஸும் மாற்றி பார்த்துருக்கேன். டிமார்ட் மாதிரி கடைகளில் வந்துட்டு லூஸில் எடுக்கும் போது விலை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியும் வாங்கி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எடுக்கும் போது குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்படி எடுத்தா மட்டும்தான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து 5 ரூபாயை சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து பிராண்ட் மாற்றிக்க மாட்டேன்னு சம்டைம்ஸ் நினைக்கலாம் சில பேர். நீங்கள் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா பிராண்டுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க. ஸோ எப்போவுமே அந்த பேக்கெட்டில் நீங்கள் வாங்குறத விட லூஸில் வாங்கும் போது டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாரும் அந்த டிமார்ட், ஸ்பார் மாதிரியான கடைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது ஆர்கானிக், அப்புறம் வந்து மரச்செக்கு எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அதிகமாக எல்லாரும் சொல்கிற விஷயம். பட் ரியலி அது வந்து ஆர்கானிக் தானா, அது வந்து மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் தானா அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா ரீசெண்டாக ஒரு கடை தெரிஞ்சவங்களோடது ஆர்கானிக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஐ நோ இட் வாஸ் நாட் ஆர்கானிக். தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால தெரிஞ்சது. ஸோ எனக்கு மற்றதுலேயும் டவுட் வந்துருச்சு. ஸோ நிஜமாவே ஆர்கானிக் தானா, இல்லை ஆர்கானிக்னு போட்டுட்டு நம்மக்கிட்ட அதிகமான அமௌண்ட் வாங்குறாங்களா? ஸோ ஆர்கானிக்காக இருக்கணும்னா அப்போ வந்து நம்மளே தான் எல்லா காய்கறியும் விளைய வச்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எதுக்காக நீங்கள் பே பண்ணுறீங்க? வெறும் பேருக்காகவா, இல்லை நிஜமாவே இஸ் இட் ட்ரூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது 2 விஷயத்துலையும் பொருந்தும். காய்கறிக்கும் சரி, மரச்செக்கு எண்ணெய்க்கும் சரி. அடுத்தது இவ்வளோ நாள் பண்ண வேண்டாததெல்லாம் சொன்னேன். பண்ண வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, அதில் 1 வார கடைசி. இப்போது நான் ஃப்ரைடே வந்து மீல் பிளான் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே வந்து என்கிட்ட இருக்க ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருளும் காலியாகிடும். கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கும். அதே மாதிரி தான் சாட்டர்டேவும். இந்த ஃப்ரைடே சாட்டர்டேக்கு நான் மீல் பிளான் வந்து லைட்டாக தான் எழுதியிருப்பேன். ஏன்னா மிச்சம் ஏதாவது வாரத்தில் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா காய் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் எப்படி யூஸ் அப் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் அப் பண்ணிப்பேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது, ஒரு பிரெட் உப்புமா பண்ணுறது, இது மாதிரி ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக பண்ணிப்பேன். பொடி இட்லி பண்ணுறது. பொடி இட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. இட்லி உப்புமா பண்ணுறது, அதுவும் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட், இது மாதிரி சிம்பிளான ஃபுட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிக்கிறதுக்கும் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ கடைசி நாளில் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசிச்சு ஏதாவது சமைங்க. அதுலேயும் நம்ம பணம் சேவ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் மீலை வந்து பிளான் பண்ணுங்கள். இதை நான் வந்துட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும் 1000 வீடியோ போட்டாலும் 1000 வீடியோவில் சொல்லுவேன்.
திஸ் சேவ்ஸ் யூ ஸோ மச் ஆஃப் ஹெடேக், ஸோ மச் ஆஃப் எனர்ஜி, ஸோ மச் ஆஃப் டைம், ஸோ மச் ஆஃப் மணி. ட்ரஸ்ட் மீ. ஏன்னா நான் 2.5 வருஷமா இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது இல்லாமல் உங்களால் சமைக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு கேம் சேஞ்சர். சிம்பிள், நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதலாம். ஃபேமிலியில் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். இது எழுதும் போது நானும் என் ஹஸ்பண்ட், ஈவன் என் பையன்கிட்டே கேட்டு உனக்கு என்ன சாப்பிட வேணும் அது மாதிரி கேட்டு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த நாள் வரும்போது அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு கூட இருந்திருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியாக மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.